வணக்கம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 18ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை பஞ்சமி. இன்று பூர நட்சத்திரம். இந்த வருஷம் ஆடி மாதம் 2 தரம் பூரம் வருது. ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமானது. திருவாடிப்பூரம் என்று அதை சொல்வார்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு முன்னால் திருவாடிப்பூரம். இன்றைக்கி ஒரு தரம் பூரம் வருது. ஆகஸ்ட் 14 இன்னொரு தரம் பூரம் வருது. ஆடி மாத துவக்கத்தில் 2ஆம் தேதி ஒரு பூரம், 28ஆம் தேதி இன்னொரு பூரம், அதுவும் வெள்ளிக்கிழமை. அது ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து திருவாடிப்பூரமாக வருகிறது. சில கோயில்களிலே முதல் பூரத்தை சிறப்பித்து கொண்டாடுவார்கள். சிலர் 2வது பூரத்தை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று அதை கொண்டாடுவார்கள். நாம் 2ஐயும் கொண்டாடுவோம். நமக்கு எல்லா பஞ்சாங்கமும் நம்ம பஞ்சாங்கம்தான். எல்லா சம்பிரதாயத்தையும் ஃபாலோ பண்ணுறவன் நான். எந்த சம்பிரதாயத்திற்கும் எதிரானவர் அல்ல. அதனால் முதல் பூரத்தையும் கொண்டாடுவோம், 2வது பூரத்தையும் கொண்டாடுவோம். இன்றைக்கி ஆடிப்பூரம், ஆகஸ்ட் 14, மறுபடியும் ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம். ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த மிக சிறப்பான நாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள் கோவிலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலும் உண்டு. நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த அந்த துளசி மாடத்துக்கு அருகிலே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நான் அங்கே போயிட்டு தான் போவேன். ஆண்டாள் வழிபாடு எனக்கு மிகவும் பிடித்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மார்கழி மாதம் காலங்காத்தால் எழுந்து திருப்பாவை பாசுரங்களை படித்தது சின்ன வயதிலிருந்தே எனக்கு பழக்கம் இருக்கிறது. நான் மிக சிறிய வயதில் இருந்தபோதே, குழந்தையாக இருந்தபொழுதே என்னுடைய அம்மா என்னை அழைத்து கொண்டு போவார்கள். அப்பொழுது தியாகராய நகரிலே தினசரி திருப்பாவைக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். நிறைய பேர் திருப்பாவைக்கு விளக்கம் சொல்லி நான் அதை கேட்டிருக்கிறேன் குழந்தை முதலே. இப்போ இருக்கிறவங்களில் அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நிறைய பெரியவர்கள், வைணவ பெரியவர்களெல்லாம் அந்த விளக்க உரையை அளிப்பது சிறு வயது முதலே கேட்டு 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 எனக்கு அந்த திருப்பாவையின் பால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. சின்ன வயசில் நான் டி நகரில் இருக்கும்போது வாணி மஹாலில் ஒரு உபன்யாசம் நடக்கும். 30 நாளும் வாணி மஹால் உபன்யாசம் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு திருப்பாவைக்கு. நான் சொல்கிறது எப்போன்னா 1960s when I was a lad. 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ். அது நிறைய கூட்டம் வரும். டி நகரில் இருக்கிற எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. வாணி மஹாலில் அந்த உபன்யாசம் நடக்கும். நிறைய பேர் வருஷம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் ஒருத்தரே தான் தொடர்ந்து சொல்லுவார். நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் பெரியவர், பேர் டக்குனவல்ல, அவர் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். அதனால் ஆடிப்பூரம் என்ற உடனே எனக்கு ஆண்டாள் ஞாபகம் வருகிறது. ஆண்டாள் பிறந்த திருநட்சத்திரமான திருவாடிப்பூரம் இன்றைய தினம் 2 முறை பூரம் வருகிறது இந்த வருடம். இன்றைக்கி ஒரு பூரம், ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை இன்னொரு பூரம். 2வது வரும் நட்சத்திரத்தை சிறப்பித்து சில கோயில்களிலே அன்று ஆடிப்பூர உற்சவம் என்று செய்வார்கள். ஆனால் நம்ம 2 பூரத்துக்கும் ஆண்டாளை நம்ம வணங்குவோம். ஆண்டாள் நாச்சியாரை வணங்க வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை வரவழைத்தார். மனித பெண்ணாக பிறந்து பெருமாள் தான் வேணும் எனக்கு, கைத்தலம் பிடித்தான், கனவு கண்டேன் தோழி, கனா கண்டேன் தோழி என்று சொல்லி அந்த கைத்தலம் பிடித்தவனையே வரவழைத்து உண்மையிலேயே அவனை மணந்து கொண்டாள். பெருமாளையே மணந்து கொண்டு தெய்வமானாள். மனித பெண்ணாக பிறந்து ஆழ்வாரால் வளர்க்கப்பட்டு பிறகு பெருமாளையே வரவழைத்து அவரையே திருமணம் செய்து கொண்டு பிராட்டியாக மாறினார். ஆனால் அது ரொம்ப உயர்வான அவதாரம். ஆண்டாள் அவதாரங்கிறது பெரிய அவதாரம். ஆனால் அந்த ஆண்டாள் திருநட்சத்திரமான ஆடிப்பூரம் இந்த வருடம் 2 முறை வருகிறது என்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இனிக்கும் செய்தி பால்கோவா போல் இனிக்கிறது. ஆண்டாள் பூரம் 2 தரம் வருது அப்படின்னோடனே. இன்று ஒரு பூரம், ஆகஸ்ட் 14 இன்னொரு பூரம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
நமது வருமானத்தில் எத்தனை சதவிகிதத்தை இறைவனுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கூறவும். பாவமும் புண்ணியமும் கலந்த உலகம், புண்ணியம் மட்டுமே செய்ய வழி கூறவும். இனி வரும் காலம் சிறப்பான காலம் என என்ன செய்ய வேண்டும்? ஐயா, அன்புடன் வி. கோவிந்தராஜன், திருப்பூர். இப்போ தான் சமீபத்தில் தான் எழுதியிருக்கார் லெட்ரு. நமது வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை தான தர்மத்திற்கு நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நம்ம சாஸ்திரத்திலே 20%, 5ல் 1 பங்கு இறைவனுக்காக செலவு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டும். 1000 ரூபா வருமானம் வந்துன்னா 200 ரூபா எடுத்து வச்சிடணும் நல்ல காரியத்துக்குன்ட்டு. மிச்சம் 800 ரூபா தான் நம்ம செலவு பண்ணலாம். அந்த மாதிரி வாழணும். பஞ்சாங்கங்களில் சில நாட்களில் திருதின பிரிஸ்கு என்று போட்டு இருக்கிறது. திருதின பிரிக்குனாக்கா 3 இது வரும் சார். ஒரே நாளில் 3 திதி வந்தால் அதை அப்படி போட்டிருப்பாங்க. அந்த நாட்கள் சுபகாரியங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலையில் ஒரு நாளைக்கு வரைக்கும் ஒரு திதி இருக்கும். அதுக்கப்புறம் 54 நாழி 55 நாளைக்கு அடுத்த திதி வரும். கடைசியில் மறுநாள் விடியற நேரத்துக்கு பார்த்தா இன்னொரு திதி வந்துடும். ஒரே நாளில் 3 திதி வந்தால் அந்த நாளை சுபகாரியங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பெயர் திருதின பிரிஸ்குன்னு பேர். காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வஸ்திரத்தால் மூடிக்கொள்கிறார்களே, அது எதற்கு? என் ராமச்சந்திரன், பெண்ணாகடம். கணக்கு சார், எண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை சார். எப்போவுமே மேலே ஒரு மேலாடை, ஒரு வஸ்திரம் ஒன்று அணிந்து கொண்டு ஜபம் செய்வார்கள் ஆண்களும். அப்பொழுது கையில் எண்ணிப்பாங்க, கவுண்ட். அது 1 2 3 4 5 6 7 8 9 10. அதை அப்படியே கவுண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக அதை மூடிப்பாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை ஆரே போற்றி. துளாராசியில் சுவாதி நட்சத்திரம், கடகலக்னம், ஆர் ராமலிங்கம், மாயவரம். இந்த அமைப்பில் பிறந்த எனக்கு சுபர்கள் யார், அசுபர்கள் யார் யார் என்பதை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடகலக்னத்துக்கு ரொம்ப பெரிய சுபர் யாருனாக்க ஃபஸ்ட்டு குரு, அதுக்கப்புறமா செவ்வாய் சுபர். இயற்கையில் சுபரோ இல்லையோ கடகலக்னத்திற்கு செவ்வாய் சுபர். கடகலக்னம் துலா ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் தான், தவறு கிடையாது. சந்திரன் லக்னாதிபதி, அவரும் நன்மை செய்வார். கடக லக்னமாச்சே, லக்னாதிபதி சந்திரனும் நன்மை செய்வார். செவ்வாய் அந்த லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஆரம்ப தசை ராகு தசை சுவாதிங்கிறதுனால, அடுத்து குரு தசை சின்ன வயசுலேயே வந்துடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் சனி தசை சுமார் தான். என்ன இருந்தாலும் 6 7 8 2த்துக்கும் அதிபதியாச்சே. 7 8க்கு அதிபதி, அதனால் சுமார் தான். 50% தான் நம்பலாம் சனியை. புதன் சுமார் தான். அது 3 12 கூடையவன். மறைவு ஸ்தானத்துக்கு போனால் நல்ல பண்ணுவான், 8க்கு போனால் நல்ல பண்ணுவான். புதன் 8க்கு போகணும் கடகலக்னத்துக்கு, அப்போ நல்லது. கடகலக்னம் 8ல் புதன், 12ல் புதன். 12ல் புதன் கூட செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். 8ல் புதன் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எங்கேயுமே நல்ல பண்ணாது புதன் கடகத்துக்கு. பொதுவாக கோவில்களில் விழாக்கள் நடைபெறும் பொழுதும் பெரிய அளவிலே பூஜைகள் நடைபெறும் பொழுதும் சிலருக்கு சாமி வந்துவிடும். சாமி ஆடுவாங்க. ஆனால் சிலர் சாமியே வராமல் சாமி வந்தது போல நடிக்கிறார்கள். இந்த போலிகளை என்ன செய்யலாம்? அவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுதில்ல, போலின்னு தெரிஞ்சால் வெளியே போயிடுங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்காதீங்க. அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்தார், நவமி திதியில் ராமர் அவதரித்தார். அப்படி இருந்தும் ஏன் அந்த திதிகளை ஒதுக்கி வைக்கிறார்கள்? இந்த 2 திதிகளில் ஏன் சுப நிகழ்ச்சிகள் செய்வதில்லை? அது அவதார நோக்கம்ங்கிறது வேறு. கடவுள் அவதாரம் பண்ணுறது வேறு நோக்கத்துக்காக அவதாரம் பண்ணிட்டு வராங்க. கிருஷ்ணா அவதாரத்தில் அவர் எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடுறாரு. அந்த அவதாரங்களை எல்லாம் அந்த அந்த திதியில் எடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த திதியில் சுபகாரியங்கள் செய்ய முடியாது. பூதனையில் ஆரம்பித்து பூதனாதி சம்ஹாரம்னு எத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா? அது அவதாரம், அது தனியாது. பூதனாதி சம்ஹாரம் புருஷோத்தம அவதாரம் ஸ்ரீ துளசி வனமாலம் ஸ்ரீ ருக்மிணிதாரம் சேத்த ஸ்ரீ பாலகிருஷ்ணோ. அவர் பூதனாதி சம்ஹாரம்னு பூதனேசாலேருந்து ஆரம்பித்து நிறைய பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கார்.
எனது நண்பர் ஒருவர் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ வேளையில் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லச் சொன்னார். வேறு ஒரு நண்பர் எண்ணிக்கையே வைக்காமல் சொல்லி கொண்டிருங்கள் என்றார். அதுதான் கரெக்டு. எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம், சொல்லிகிட்டே இருங்க. பிரதோஷ காலம்னாக்கா கடைசியாக இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சூரியன் அத்தமிக்கும் நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிகிட்டே இருங்க, போகும். வேறு ஒன்றுமே வேணாம். பெரிய பெரிய பூஜை யாகம்லாம் பண்ணதுக்கு சமம். பிரதோஷத்தும் போது ஓம் நம சிவாயன்னு சொன்னாலே போகிறோம், அதில் அவ்வளோ பலன் கிடைக்குமா. மந்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் முதலில் ஓம் என சொல்லிவிட்டுத்தான் ஆரம்பிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஓம் என்பதின் முக்கியத்துவத்தை கூறவும். ஓம் சேர்த்தாதான் அந்த மந்திரத்துக்கு பலம். ஒரு நாமாவளிக்கு முன்னாலேயும் அர்ச்சனை பண்ணும்போது ஓம் அப்படின்னு முன்னால் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா நமக அப்படின்னு முடிப்பாங்க. ஆரம்பிக்கும்போது ஓம் சொல்லுவாங்க, முடிக்கும்போது நமகான்னு சொல்லுவாங்க. நடுவில் அந்த பேர், மந்திரம், அஷ்டோத்திரம், அர்ச்சனை எல்லாம் வரும். வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுக்கலாமா, கடன் கொடுக்கலாமா? அவ்வாறு கொடுத்தால் லக்ஷ்மி நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார்கள். அது சரியா சார்? இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படையில், ஃபெய்த்து தான் சார். ஆனால் வெள்ளிக்கிழமை யாரும் வீட்டிலேருந்து உப்பு கொடுக்க மாட்டாங்க, அரிசி கொடுக்க மாட்டாங்க, பால் கொடுக்க மாட்டாங்க, தோட்டத்துலேருந்து துளசியை பறித்து கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமையில். யாராவது துளசி கேட்டால் கூட வெள்ளிக்கிழமை கேட்டால் நாளைக்கு தரம்பாங்க, மறுநாள் காலையில் தான் பறிப்பாங்க. இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை, காலங்காலமாக பின்பற்றப்படுகின்ற நம்பிக்கை அடிப்படைது. இந்த மாதிரி ஃபெய்த்து சம்மந்தமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போய் அதுக்கு ஆதாரங்களை எல்லாம் தேட வேண்டாம். ஃபெய்த்தாகவே இருக்கட்டும், நம்மளும் நம்புவோம், ஃபாலோ பண்ணுவோம். நமது சித்தர்கள் யோகக்கலை மற்றும் முத்திரைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். தட்சிணாமூர்த்தியின் முத்திரை வடிவமாக கை விரல்களை வைத்திருக்கிறார். அதே போல சுவாமி ஐயப்பன், திருப்பதி ஏழுமலையான், முருகப்பெருமான் உட்பட பல தெய்வங்கள் கைகளில் சில முத்திரைகளை காண்பிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது நிறைய. ஒரு தடவை நாங்கள் மயிலாப்பூரில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டான், ஏன் இப்படி ஒரு கையை கீழே காமிக்கிறாங்க கற்பகாம்பாள், தன் காலை காமிக்கிறாங்களே அப்படின்னா. ஆமாம், இந்த காலில் நீ சரணாகதி ஆகிடு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம்னு அர்த்தம் அப்படின்னு ரொம்ப ரசித்தாங்க கூட வந்தவங்க. அதை எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தோணித்து, என் காலில் விழு, நான் பார்த்துக்கிறேன், என் பாதங்களில் நீ சரணடைந்து விட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் கற்பகாம்பை கையை தன்னுடைய கரத்தை தனது பாதத்தை நோக்கி வைத்திருக்கிறார் என்று நான் விளக்கம் சொன்னேன். அந்த மாதிரி இந்த முத்திரைகளுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. முத்திரைகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது உள்ள. அதிலே பலவிதமான முத்திரைகள் இருக்குது. அதனால் அதையெல்லாம் யோக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டவை. பரத சாஸ்திரத்திலும் அந்த முத்திரைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்படி காமிச்சா ஒரு அர்த்தம், இப்படி காமிச்சா ஒரு அர்த்தம், இப்படி காமிச்சா ஒரு அர்த்தம், இப்படியெல்லாம் நிறைய அர்த்தங்கள்லாம் அதில் இருக்குது. வாயால் பேசாமல் கைகளால் முத்திரை காட்டி தனது எண்ணத்தை, வார்த்தைகளை வெளிப்படுத்துவதுதான் பரதக்கலை. ஒவ்வொரு மாதமும் வரும் ஜென்ம நட்சத்திரத்தின்படி அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம், எவை செய்யக்கூடாது. சார், நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி கோயிலுக்கு போகணுங்க. லக்ஷ்மி விடுங்க, நான் கேட்குறேன். ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. மாதாந்திர பிறந்த நாள் கொண்டாடுங்கள். பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா வேறு ஒன்றும் வேணாம், சாமியை போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு வரணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும். மற்ற நாட்களில் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். மாதம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சந்திரன், சுக்கிரன், கேது சேர்க்கை 5ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பது ஒரு நன்மை. குரு சூரியன் சேர்க்கை 4ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதும் மிக சிறப்பான நன்மை செய்யும். 4ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருக்கும் பொழுது சூரியனும் அங்கே இணைந்திருக்கிறது. 2 ராஜ கிரகங்கள், குருவும் சூரியனும், இரண்டுமே 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்று வலுவாக இருக்கின்றன என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு யோகம். சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. சந்திரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சந்திரன். ஆடிப்பூரத்தன்று தான் இப்படி வரும். இந்த கிரக அமைப்பு வந்தாலே அது ஆடிப்பூரம் என்று அர்த்தம். இன்று ஆடிப்பூரம், அடுத்த பூரமும் ஆடிப்பூரம் தான். ஆடியில் 2 பூரம் வருது, அதனால் 2 முறை கொண்டாடலாம்.
ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை எடுத்து சொல்லி. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது. குட் நியூஸ். உங்களுடைய செவிகளை குளிர வைக்கக்கூடிய நற்செய்தி ஒன்று வரும் இன்று மாலை. இன்று செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று உருவாகும். வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலே லாபம் வரும். வியாபாரத்தை பல மடங்கு பெரிதாக விரிவுபடுத்துவதற்கு இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டும் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கிறது. அது ஒரு பெரிய யோகம். 2ஆம் இடத்திலே குரு சூரியன், 2 ராஜ கிரகம். குரு சூரியன் 2 இருக்குது. குரு உச்சம் 2. இது போன்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் மிதுன ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. மிகவும் நன்றாக இருக்கிறது, மிக மிக நன்றாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டுமே ஒழிய எதிர்மறை பலன்கள் எதுவுமே இல்லை. இன்றைய நாள் மிதுனத்திற்கு மிகச் சிறப்பான நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். அனைத்து வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கும், அனைத்து பாலருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைவருக்கும் நன்மை நடைபெறக்கூடிய, எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். கடகராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே 2 தனஸ்தானாதிபதி இருக்கிறது. ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. 9 ராசியிலே உச்சமடைந்ததால் யோகம். 2 இணைந்ததால் யோகம். கடகராசிக்கு இப்பொழுது வருமானம் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தை பெரிதாக விரிவுபடுத்தலாம். வியாபாரத்தில் உள்ள கடகராசினருக்கெல்லாம் அதிக வருமானம் கிடைக்கும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கலகலப்பாக பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ராசியிலேயே சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்தாலே அவர்கள் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல சிரிப்பாங்க, வாய் விட்டு கலகலன்னு சிரிப்பாங்க. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தால் சிரிப்பை, மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நகைச்சுவை எழுத்தாளர்கள், நகைச்சுவை பேச்சாளர்கள், நகைச்சுவை நடிகர்கள் எதாவது செஞ்சு மற்றவங்கள சிரிக்க வைக்கிறவங்களாம் பார்த்தா சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும், வலுவாக இருக்கும். இன்றைய தினம் சந்திரனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. கடகராசிக்கு 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. சிம்ம ராசியிலே இணைந்திருக்கின்றன. எனவே சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் தெளிவு இருக்கும். சிந்தனையில் தெளிவு இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமான்னு குழப்பமே கிடையாது. தெளிவாக அழகாக பிளான் பண்ணி சொல்லி நெத்தி அடி சொல்லி அடிப்பீங்க. ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவ்வளவு சிறப்பாக திட்டமிடுதல் மிகச் சிறப்பாக செய்திருப்பீர்கள். எனவே செயல்பாடுகள் எல்லாம் அழகாக இருக்கும். கன்னிராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்திலே 10 ராசி அதிபதியுமான புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. உச்சமடைந்த குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது நன்மை என்பார்கள். இந்த ஆடி மாதம் முழுவதுமே கன்னிராசிக்கு நல்ல மாதம். ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரியன். நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக இருக்கும். சார் ஆடியிலெல்லாம் பண்ணலாமான்னு எல்லா மாதமும் பண்ணலாம். கல்யாணமாக பண்ண போகிறீங்க, ஜாபு, வியாபாரம்,
பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, அதெல்லாம் ஆடியில் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஆடின்னு அதையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அவன் ஆடிக்காரே வாங்கிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் என்னமோ ஒரு சைக்கிள் கூட வாங்கலை, அதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க ஆடியை பற்றி. ஆடியை பற்றி ஏன் நீங்களெல்லாம் கேட்டதும் ஆடி போய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆடி போகிற அளவுக்கு அது என்ன மோசமா? நல்ல மாதம்தானே அது. திருவாடி பூரம் வருது. அதில் இந்த வருஷம் 2 பூரம். ஆரம்பத்திலே ஒரு பூரம் வந்துடுறதுனால கடைசியில் இன்னொரு பூரமும் வருது. 28வது நாள் வரணும் இல்லையா? அதனால் இது நல்ல மாதம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆடி. அதனால் நீங்கள் உங்கள் தொழிலிலே மிக சிறப்பாக முன்னேற்றம் காண்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் சந்திரனோடு இணைந்திருக்கிறது. இது ஒரு அற்புதமான யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. சுக்கிரன் தான் ராசி அதிபதி, அதுவே 11ல் இருக்குது, சந்திரனோட வேறு சேர்ந்துருக்கு. எனவே அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும். துலா ராசி அன்பர்கள் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். துலா ராசிக்கு இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். காலையில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி பேசாமல் பட்டு தூங்கிடலாமா, ஒரு வேலையும் செய்வானா, ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் வர்றேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடலாம் இன்றைக்கி அப்படின்னு தோணும். அவ்வளோ டயர்டாக இருக்கும். காலையில் எழுந்துக்கிறதுக்கே மனசு வராது. அதுக்கப்புறம் எழுந்து வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கர ஸ்பீடு, செம சுறுசுறுப்பு, தூக்கி போட்டு சாப்பிட்றீங்க அசால்ட்டாக எல்லாரையும். அந்த மாதிரி ஒரு விகரஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி. யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 5 குடையவனும் 10 குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்கள் அலுவலகத்திலே திடீர் பதவி உயர்வு ஒன்று வரப்போகிறது. எதிர்பாராத சடனாக அது ஒரு ப்ரமோஷன். இப்போதைக்கு அப்படிலாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தையே இல்லையே நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு ப்ரமோஷன் போடுறாங்க தெரியுமா அப்படின்னு பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவார். ப்ரமோஷனா நம்ம ஆஃபீஸ்லையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பீங்க. ஆமாம், ரொம்ப வருஷம் கழித்து ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்களாம் நமக்கெல்லாம் அப்படின்னு உடனே எல்லோரும் உஷாராயிடுவாங்க. கேன்டீன்லலாம் குச்சின்னு பேசிப்பாங்க. அப்படியே பார்த்தா உங்களுக்கு வந்துடும், என்ன இது நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆமாம் 9ல் குரு உச்சம், ப்ரமோஷன் வந்தானா 5 குடையவன் 9ல் உச்சம், அதனால் ப்ரமோஷன். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்குது. பதவி உயர்வு, உயர் பதவி இரண்டுமே கிடைக்கும். பதவி உயர்வு, உயர் பதவி இரண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? பதவி உயர்வுனா இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு மேலே தூக்கி போடுறது. உயர் பதவின்னா சம்மந்தமே இல்லாத வேற ஒரு பெரிய போஸ்டிங்கில் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறது. ஒரு கௌரவ பதவி ஒன்று தேடி வரும், அதுக்கு பேர் உயர் பதவி. பதவி உயர்வு, உயர் பதவி ஆகிய இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது பதவி, புகழ், பெயர், பட்டம், விருதுகள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் புதன் வலுவாக அமர்ந்திருப்பதால் யோகம். 7, 10 குடையவன் 7ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மை. ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் நன்மை. ராசி அதிபதியும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்ததால் நன்மை. இவ்வாறு பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக 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 நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கு விளங்குகிறது. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது மகரத்திற்கு. அதனால் அமைதியாக இருக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது, பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும், போலி நபர்களிடம் சிக்காமல் இருக்கணும். போலி நபர்கள் உங்களை வலை வீசி கொண்டிருப்பார்கள். எங்கே சிக்குவான் இவன், எங்கே சிக்குவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டப்புனை போட்டு ட்ராப் பண்ணிவிடுவாங்க.
எனவே எந்த போலி தகவலையும் நம்பிவிட வேண்டாம். இந்த இடத்த கிளிக் பண்ணனா உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு போடுவான். நீ கிளிக் பண்ணனா அமௌண்ட்டு போயிடும். அமௌண்ட்டு வரும்பா, போயிடும். கடைசியில் கிளிக் பண்ணவே கூடாது. முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தால் எடுக்கக்கூடாது. எனவே உங்களுடைய தொலைபேசி கைபேசிகளை பத்திரமாக பயன்படுத்த வேண்டும். இல்லை அதை வச்சுருங்க பேசாமல். அப்புறமா மிஸ்டு கால் பார்த்துட்டு யாரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். காலே பேசாதீங்க. டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் டுடே. டோன்ட் யூஸ் யுவர் மொபைல். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 5ஆம் இடத்தில் புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். நீங்கள் சார்ந்திருக்கும் நிறுவனத்தில் அல்லது இயக்கத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய தலைமை பொறுப்பு வழங்குவார்கள். தலைமை பொறுப்பு உங்களிடம் வழங்கப்படும். அதில் நீங்கள் சாதித்து காட்ட வேண்டும். எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து குடும்பத்திலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 4-7 குடையவன் 4ஆம் இடத்தில் ஆட்சி. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசி இளவயதினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமணமாகாத மீன ராசினருக்கெல்லாம் இப்போ கல்யாண டேட்டு முடிவாயிடும். ஆடியில் தான் பொண்ணு பார்ப்பாங்க. ஆடியில் தான் நிச்சயமும் பண்ணுவாங்க. ஆடியில் கல்யாண முகூர்த்தம் ஒண்டி தான் வைக்கக்கூடாது. திருமணத்திற்கான முயற்சிகள் செய்யலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். இன்றைய தினம் உங்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வலுவாக காணப்படுகின்றன. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசினருக்கு இப்பொழுது உத்தியோக வாழ்க்கை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்தியோகத்தின் மூலமாக நிறைய வருமானம் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி. நாளைய தினம் சஷ்டி. மாதம் சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள், அடியார்கள் எல்லோரும் நாளைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். எனவே தாய்மார்களெல்லாம் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய விரதங்களிலே சஷ்டி விரதமும் ஒன்று. நாளைக்கு தான் இந்த ஆடி மாதத்து சஷ்டி. நாளைக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு செய்யலாம். முருகன் வழிபாடு எல்லாரும் செய்யலாம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக
குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி 18/7/2026 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் பித்தளை பொருட்கள் எல்லாம் கலர் மங்கிடுச்சு அப்படின்னா அது பாலிஷ் போடலாமா அப்படின்றத பற்றியும், அதே நேரத்தில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பூக்கள் இல்லை அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்களில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பூஜை அறையை அப்பப்போ திறந்து மூடி சுத்தம் பண்ணாலே நம்ம சௌகரியமாக நல்ல நிலையில் இருக்கும். வாசனை பூக்களை பயன்படுத்தும் போது அந்த பூஜை அறை நல்லா மணக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாசனை திரவியங்கள் நீங்கள் சொல்ல வருது பூஜையில் அபிஷேகம் பண்ணும் பொழுதோ இல்லை சுவாமிக்கு குங்குமங்கள் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுதோ வாசனை திரவியம்னா புனுகு, ஜவ்வாது இது போன்றதை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சென்ட்டை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. சுவாமி அறையில் சென்ட்டை பயன்படுத்தலாமான்னா அதுவே வேண்டான்னு சொல்லுவேன். அது உங்களோட விருப்பம்னு சொல்லுவேன்னா. ஆனால் சுவாமி மேலே சுவாமியோட பொருட்கள் மேலே சென்ட்டெல்லாம் பயன்படுத்தலாமான்னா வாசனைக்காக எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த வேண்டாம். வாசனைக்காக இந்த மாதிரியான ஸ்ப்ரே பண்ணுற சென்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் குங்குமத்தில் ஜவ்வாது கலக்கலாம், அது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது. புனுகு, ஜவ்வாது இந்த மாதிரி இயற்கையான வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம். செயற்கையான வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ பன்னீர் இயற்கையான ஒரு பொருள் கிடைக்கும் போது பன்னீரை பயன்படுத்தலாம். இதே கெமிக்கலில் வர சென்ட்டை பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தக்கூடாது. இப்போ சந்தனம் இருக்குது, பூஜையில் சுவாமிக்கு சந்தனம் சாத்த போகிறீங்க. இப்போ அந்த சந்தனத்தில் வாசனையே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அதில் கொஞ்சம் சந்தன மனம் வரக்கூடிய சென்ட்டை பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தக்கூடாது. வேணும்னா ஜவ்வாது பொடியை பயன்படுத்துங்க, பன்னீர் பயன்படுத்துங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டுண்டோம் சென்ட்டை பயன்படுத்தி அந்த சந்தனத்தை மணக்க வைக்கக்கூடாது. மனம் வரணுன்றதுக்காக சென்ட்டை பயன்படுத்துறது கட்டாயம் கூடாது. நியாயமாக பார்த்தா அரைச்ச சந்தனத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். சில வைதிகமான வீடுகளில் சந்தனம் அரைக்கிறதுக்கு சின்ன கல் வச்சுருப்பா, சின்ன சந்தனக்கட்டை வச்சு அந்த நேரத்துக்கு அதை அரைச்சி சுவாமிக்கு பூஜைக்கு பயன்படுத்துவா. பெரிய பெரிய திருக்கோயிலில் கூட நீங்கள் சந்தனம் அரைக்கிற கல்லை பார்க்கலாம். சந்தனக்கட்டாயை வச்சு சந்தனம் அரைச்சி அந்த சந்தனத்தை தான் பயன்படுத்துவா. நீங்கள் திருவள்ளிக்கேணிலேருந்து திருப்பதி வரைக்கும் பார்க்கலாம். ஏன் திருப்பதியில் போனால் நீங்கள் உங்களுக்கு அந்த வடகிழக்கு ஈசான்யத்தில் மேலே சுற்றி வரும்போது அந்த நரசிம்மர் சன்னதியில் சந்தனம் அரைக்கிற கல்லே பார்க்கலாம். நீங்கள் அங்கே இருக்கும். அதுமாதிரி நிறைய கோயில்களில் இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா வாசனையான சென்ட்டுகளை ஸ்ப்ரே மூலம் நம்ம பயன்படுத்துறது கட்டாயம் பூஜையில் கூடாது. அது சந்தனமோ குங்குமமோ சுவாமியோட பொருட்கள் மேலேயோ கட்டாயம் இந்த சென்ட்டை பயன்படுத்துறது வேண்டாம். சரி, இப்போ நீங்கள் பாலிஷ் போட சொன்னீங்க. ஒரு கொத்தவளுக்கு ரொம்ப நீங்கள் எண்ணெய் தேய்ச்சாலும் போகலன்னா பாலிஷ் போடலாமான்னா பாலிஷ் போட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதை அலம்பி பசுஞ்சாணம் போட்டு அலம்பி பயன்படுத்தலாம். அதேமாதிரி ஒரு சுவாமி பாத்திரங்கள் வச்சுருக்கீங்க, பழைய பித்தளை பாத்திரம் களிப்பேறி இருக்குது, இல்லை ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிட்டோ அந்த பாத்திரத்தை பாலிஷ் போட்டு வீட்டில் அப்புறம் நம்ம பசுஞ்சாணத்தால் சுத்தம் பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் சுவாமி விக்கிரகங்கள் இருக்குது. தவழர கிருஷ்ணர் இருக்கலாம், இல்லை மகாலட்சுமி இருக்கலாம், இல்லை சில பேர் துர்காதேவியை வச்சு வழிபாடு பண்ணலாம், காமாட்சி அம்மன் இருக்கலாம். இது மாதிரி விக்கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது பழைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷமாக பயன்படுத்தும் போது என்ன அபிஷேகம் பண்ணாலும் அதில் ஒரு பச்சை படர்ந்துருக்கலாம், அழுக்கு இருக்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் சுவாமி விக்கிரகங்களை பாலிஷ் போடக்கூடாது. சுவாமி விக்கிரகங்களை பாலிஷ் போடுறது கூடவே கூடாது. அதே மாதிரி செயற்கையான பொருட்களை உபயோகப்படுத்தி சுவாமி விக்கிரகங்களை சுத்தம் பண்ணுறதும் கூடவே கூடாது. செயற்கையான எந்த பொருட்களையும் பயன்படுத்தி சுவாமியோட விக்கிரகங்கள் பளபளப்பாக இருக்கணும்னு பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் புளி உபயோகப்படுத்தலாம் சுவாமி விக்கிரகங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு. அதேமாரி கால்படாத மண், அது மாவு மாதிரி ஜலித்து கொடுப்பாது, புத்து மண் பயன்படுத்தலாம். ஆமலகாதிபிகி அங்க சோதனம் கரோதி, நெல்லி வத்தலை பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி சுவாமி விக்கிரகங்களை நீங்கள் சுத்தம் பண்ணலாம். ஆனால் பாலிஷ் போடுறது
இல்லை செயற்கையாக இருக்கக்கூடிய பவுடர்களை போட்டு சுத்தம் பண்ணுறது கட்டாயம் கூடாது. அது பூஜா பொருட்களை சுத்தம் பண்ணுறது வேறு. சுவாமி சடாரி வச்சுருந்தா சடாரியை கூட நீங்கள் செயற்கையான பொருட்களை வச்சு சுத்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா சுவாமி சடாரியாக இருந்தால் கூட இதே வட்டில் தட்டு மணி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை விட நீங்கள் மற்ற பொருட்களை போட்டு சுத்தப்படுத்துங்க. ரொம்ப பழசாகிடுதுன்னா பாலிஷ் போட்டு பயன்படுத்துங்க. ஆனால் சுவாமி விக்கிரகங்களுக்கு பாலிஷ் போட்டு பயன்படுத்துறது வேண்டாம். சரி, பாலிஷ் போட வேண்டிய நிர்பந்தம் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு வெங்கடேச பெருமாள் விக்கிரகம் ஒரு 1.5 அடிக்கு வச்சுருக்கீங்க. அது காலங்காலமாக பஜனை பண்ணி பூஜை பண்ணி புரட்டாசி சனிக்கிழமை உற்சவங்கள் பண்ணுறா. அந்த பீடம் உடஞ்சி தனியாக வந்துடுது. இப்போ இந்த பீடத்தை வந்து நீங்கள் சுவாமி விக்கிரகத்தோடு நீங்கள் அதை வந்து பற்ற வைக்கணும். அப்போ சுவாமி விக்கிரகத்தை அந்த மாதிரி நிர்பந்தம் வரும்போது ஒரு கலசம் வச்சு கலசத்தில் சுவாமியை சாநித்தியத்தை ஆவாகனம் பண்ணிட்டோ, கிட்டத்தட்ட பாலாலயம் பண்ணுறா இல்லையா, அது மாதிரி ஆவாகனம் பண்ணிவிட்டு அதை கொடுத்து அந்த பீடத்தை பற்ற வச்சு அப்போ வேணால் அதை பாலிஷ் போடுறதுனா பாலிஷ் போட்டு கொடுக்கலாம். மறுபடியும் புருஷ சூக்தங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை பயன்படுத்தலாம். அதாவது இப்போ பீடம் உடஞ்சி போச்சுன்னா பற்ற வச்சு தான் நானும். அப்போ பற்ற வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பாலிஷ் போடுறா இல்லை முழுக்க பாலிஷ் போடுறான்னா பரவாயில்ல. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல விக்கிரகத்தில் ஒரு சின்ன பின்னம் ஏற்படுறது, அந்த பின்னத்தை சரி பண்ணி தான் ஆனோன்ற சூழ்நிலையில் அப்போ அதுக்கு உரிய நபர்கிட்ட கொடுக்குறீங்க. அவள் பற்ற வைக்கிறான். அப்போ வந்து பாலிஷ் போட்டு வாங்கலாமான்னா அப்போ பாலிஷ் போட்டு வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி சுவாமிக்கு புருஷ சுத்தங்களால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவரை புனர் பூஜை பண்ணி தொடர்ந்து வழிபாடுகளை பண்ணலாம். ஆனால் விக்கிரகம் சொல்லும்போது அது சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் சரி பெரிய விக்கிரகங்களாக இருந்தாலும் அந்த விக்கிரகங்களுக்கான விஷயம் வந்து ஒன்று தான். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அபிஷேக பொருள் வேறு, சுவாமியை சுத்தப்படுத்துறது வேறேன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஏகாந்தமாக திருமஞ்சனம் பண்ணுறதுன்னுவா. ஜனங்க 4 பேரை வச்சுட்டு பண்ணாமல் தனியாக பண்ணுறது ஏகாந்த திருமஞ்சனம்னு. அதை இந்த மாதிரி சுவாமிக்கு இடுக்கலெல்லாம் அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அது போகிறதுக்கு இந்த புளி அதெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் அபிஷேகம்னு வரும்போது புளிக்காய்ச்சலெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ண மாட்டான். அபிஷேகம்னு வரும்போது பரிமளாதி வாசன திரவியங்களால் பண்ணுவாள். பாலில் பண்ணுவாள், தயிரில் பண்ணுவாள், அதேமாதிரி மஞ்சளில் பண்ணுவாள். இதெல்லாம் வந்து பரிமளாதி பவுடர்களால் பண்ணுவாள். அது வந்து வேறு சமாச்சாரம். பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது, அதேமாதிரி பழரசங்களால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வேறு. அதே நேரத்தில் மார்கழி மாதத்தில் சில கோயில்களில் அதாவது ஜலத்தை வந்து சூடு பண்ணி அதால் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் வந்து வேறு. சுவாமியை சுத்தப்படுத்துறது வேறு, அபிஷேகம் வேறு. நீங்கள் உடனே நீங்கள் வந்து நெல்லி வத்தலால் அபிஷேகம் பண்ணுவாளா, புளி காய்ச்சலால் அபிஷேகம் பண்ணுவாளான்னு நினைக்காதீங்க. சுவாமி விக்கிரகங்கள் இண்டு இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளோ இல்லை ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்கும்போது வரக்கூடியதை அதை போக்குறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு இந்த புளி, கால்படாத மண், புத்து மண் இதெல்லாம் சொன்னோம். அபிஷேகத்துக்குன்றது வேறு. அது பசும் பாலால் பண்ணோம், பசும் தயிரால் பண்ணோம். அது வேறு, இது வேறு, அது வேறு, புரிஞ்சுக்கணும். அதனால் சுவாமி விக்கிரகங்களை செயற்கையான பொருட்களால் சுத்தம் பண்ணுறது கட்டாயம் கூடவே கூடாது. அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும். பித்தளை சாமி சிலைகள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் சார். பேர் வந்து எஸ் ஞானசேகரனுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? எனக்கு சொந்த வீடு இருக்குங்க. அதில் வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கேன். வாடகை விட்டுருங்க, சட்டுன்னு கடை வாடகை விட்டுருக்கேன். அவங்க ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப லேட் பண்ணுறாங்க. வாடகை கொடுக்கறது ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு பங்காளிங்க வேற ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவங்க மறைமுகமாக தொந்தரவு பண்ணுறாங்க. இதெல்லாம் போகணுங்கம்மா. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கம்மா. சரிங்க. எனக்கு நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரமா, 6/9/1957 டேட் ஆஃப் பர்த். சார், இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். உங்களுக்கு எந்த கேள்விக்கான பதில் வேணும் சார்? இது இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து வாடகை கரெக்டாக தரணும். நாம் காலி பண்ண சொன்னால் காலி பண்ணணுமா? அதுக்கு
சரிங்க சார். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் தொந்தரவு விலகிறதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். மாதம் சிரவண நட்சத்திரம் தோறும் உங்கள் சேலத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடாஜலபதியை போய் ஒவ்வொரு மாதமும் தரிசனம் பண்ணுங்கள். நெய் தீபம் போடுங்க. 1. 2வது, வளர்பிறை அஷ்டமியில் காலம்பர வேளையில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரச்சனை தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொழில் சம்பந்தமான பிரச்சனை தீர்வதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தர்ஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒரு சில பேருக்கு கால் அசதியாக இருக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இரவில் படுத்த உடனே கால்கள் வளவலன்னு ஆகிடும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் எந்த அளவுக்கு வேலை இருக்குதோ, நல்லா உழைக்கிறாங்களோ, நடக்கிறாங்களோ, இரவில் படுத்த உடனே கால்களை யாராவது பிரித்து விட்டால் தேவலாம் போல் இருக்கும். கால் அசதி நிறையா இருக்கும், கால் வலியும் இருக்கும், அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை இருக்கும். இது வருவதற்கு முக்கியமான காரணம் நம் உடல் வலிமை குறைவாக இருந்தாலும் சரி, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் சரி, தசைகளோட கட்டமைப்பு குறைவாக இருந்தாலும், அதே மாதிரி எலும்புகள் பலவீனமாக இருந்தாலும், அடர்த்தி குறைவாக இருந்தாலும், நரம்புகளில் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. நம் உடலில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், விஷத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறைவாக இருந்ததுன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது நமக்கு வேலையே பழக்கம் இல்லாமல் இருந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் ஏதாவது வேலை செஞ்சாலும் இரவில் படுத்த உடனே இந்த கால் அசதி நிறையா இருக்கும். அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருக்குமே காலில் அசதி வருது. நிறைய பேருக்கு வலி இருக்குது. ஏன்னா பழக்கம் கிடையாது. நடக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. நிற்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்குது. நிற்கிற பழக்கம் அதே மாதிரி கால்களை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்கிறோம். அதனாலேயே அசதி இருக்கும். நடக்கணும், தினசரி காலையில் கொஞ்சம் தூரமாவது நடக்கணும். அப்படின்லாம் நேரம் கிடைக்கும் போது நடக்கணும். இரவில் நடக்கணும். ஏதாவது நேரம் கிடைக்கும் போது நல்லா நடக்கணும். மாடிப்படியெலாம் ஏறி இறங்கி பழக்கப்படுத்தணும். சின்ன குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும். உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக இனப்பெருக்க மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது நெரிஞ்சில் பொடியை வைத்து தயார் செய்ய போகிறோம். நெரிஞ்சில் முள், ஆணை நெரிஞ்சில் முள் பொடி கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படின்னா சிறிய நெரிஞ்சில் முள்னு சொல்லுவாங்க. எந்த பொடி கிடைச்சாலும் பரவாயில்ல. அதில் நம்ம ஒரு கஞ்சி தயார் செய்து சாப்பிட்டோம்னா எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தேவையான சக்தி கிடைக்கும், உடல் வலிமை கிடைக்கும். நம் உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிய சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. அந்த கஞ்சி தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நொய் அரிசி, நெரிஞ்சல் விதைப்பொடி, சுக்குப்பொடி, வெள்ளை எள்ளு, மிளகு, சீரகம், பூண்டு, நெல்லிக்காய் துருவல், இந்துப்பு. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு கஞ்சி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நெல்லிக்காயை நல்லா துருவி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தோல் உரித்த பூண்டு பற்கள் சுவைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஆணை நெரிஞ்சில் விதைப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்த பிறகு நம்ம நொய் அரிசி சேர்த்துக்கலாம். இது ஆணை நெரிஞ்சில் விதைப்பொடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சிறு நெரிஞ்சில் விதைப்பொடி இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு நெரிஞ்சில் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும். இது கூட கஞ்சிக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேவையான அளவு நொய் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த நொய் அரிசி நல்லா வேக வச்சு ஒரு கஞ்சி பதத்தில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சி நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஞ்சி தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெரிஞ்சில் விதைப்பொடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலராக கம்மியாக இருக்கும்.
வெறும் காய்ந்த விதை பார்த்தீங்கன்னா நெரிஞ்சில் விதை, அது ஆணை நெரிஞ்சில் இருந்தாலும் சரி சிறு நெரிஞ்சிலாக இருந்தாலும் சரி, அதனுடைய விதைப்பொடி கொஞ்சம் வந்து காய்ந்தா எப்படி இருக்குமோ ஒரு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். இது வந்து க்ரீனிஷாக வராது. வெறும் விதைப்பொடி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக வராது. சமூல பொடி மட்டும்தான் கொஞ்சம் பச்சை கலராக வரும். நெரிஞ்சில் பொடியில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B1, B2, B3 இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, விசத்துக்கள் தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய தாது உப்புகள், அமினோ அமிலங்கள்லாம் இனப்பெருக்க மண்டலத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி தசைகளில் வரக்கூடிய பாதிப்பு, எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது நெரிஞ்சில் விதைப்பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. அடுத்து நெல்லிக்காய் திருவுள்ள சேர்த்துருக்கோம். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது, அதுலேயும் விசத்துக்கள் தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த கஞ்சி வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். அதிகமாக வந்து உடல் எடை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கணும்னு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உடல் அசதி நிறையா இருக்கும், கை கால் அசதி நிறையா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாமல் சிரமப்படுவாங்க. இரவில் படுத்தா வந்து தூக்கம் வராது, தலைவலி, டென்ஷன், நிறைய கவலைலாம் நிறையா இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கணும், நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். அதே மாதிரி உயிர்சத்துக்கள் தாது உப்புக்கெல்லாம் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் உடலும் மனசும் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும். இதில் தாது உப்புக்கள் உயிர்சத்துக்கெல்லாம் கொஞ்சம் குறையும் பொழுது அசதி நிறையா இருக்கும், மனக்குழப்பம் நிறையா இருக்கும், சரியாக தூக்கம் வராது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து காலையில் குடிக்கலாம், மதியம் குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் அசதியை போக்குவதற்கும் உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுப்பதற்கும் நிறையா பயன்படக்கூடியது. அதே சமயத்தில் வந்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன் அளவையும் சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. மெலோட்டின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்து ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. பெண்களுக்கு கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. குறிப்பாக கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கிறவங்க, ஏஎம்ஹெச் அளவில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து சாப்பிட்டாங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. குறிப்பாக வந்து உடலுக்கு தேவையான வலிமையை கொடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் இது போல் ஒரு கஞ்சியை தயார் செய்து ஆண் பெண் இருப்பாளரும் அடிக்கடி சாப்பிடலாம். நேயர்களே, எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய கஞ்சி தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி தண்ணி லேசாக சூடானதும் மிளகு, சீரகம், வெள்ளை எள்ளு, நெல்லிக்காய் துருவல், சுக்குப்பொடி, நெரிஞ்சல் விதைப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்ததும் நொய் அரிசியும் சேர்த்து நல்லா வேக வச்சு கஞ்சி பதத்தில் எடுத்தோம்னா இந்த கஞ்சி தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு கஞ்சி தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு நெல்லிக்காயை, நல்ல பெரிய நெல்லிக்காய் அப்படிலாம் சிறு நெல்லிக்காய் எது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அது தலையில் வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேக்காய் தூள் போட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலை முடி வந்து நல்லா மென்மையாக இருக்கும், கருகருன்னு நல்லா வளரும், பொடுகு தொல்லை இருந்தாலும் சரியாகும், அரிப்பு நம்சல் இருந்தாலும் சரியாகும். முக்கியமாக உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா சரியாகும். உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க, எனக்கு எது தலையில் தடவினாலும் உடனே குளிர்ச்சி ஆகுன்றவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தலைமுடி வளர்ச்சி நல்லா கருகருன்னு வளரும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.